இன்றைய பைபிள் வசனம் 2 கொரிந்தியர் அதிகாரம் 5 வசனம் 19 முதல் 21 வரை. உலகினரின் குற்றங்களை பொருட்படுத்தாமல் கடவுள் கிறிஸ்துவின் வாயிலாக அவர்களை தம்மோடு ஒப்புரவாக்கினார். அந்த ஒப்புரவுச் செய்தியை எங்களிடம் ஒப்படைத்தார். எனவே நாங்கள் கிறிஸ்துவின் தூதர்களாய் இருக்கிறோம். கடவுளே எங்கள் வாயிலாக வேண்டுகோள் விடுக்கிறார். ஆகவே கடவுளோடு ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் சார்பில் நாங்கள் மன்றாடுகிறோம். நாம் கிறிஸ்து வழியாக தமக்கு ஏற்புடையவராகுமாறு கடவுள் பாவம் அறியாத அவரை பாவ நிலைக்கு ஏற்க செய்தார். 7 தினசரி ஜெபங்கள். அன்பிற்கான ஜெபம். கடவுளை நீங்கள் நேசிக்கும்படி எனக்கு கட்டளையிட்டபடி நேசிக்க எனக்கு உதவுங்கள். 1 கொரிந்தியர் அதிகாரம் 13 வசனம் 4 முதல் 7 வரை. அமைதிக்கான ஜெபம். கடவுளை உமது அமைதியால் என்னை சூழ்ந்தருளும். 1 பேதுரு அதிகாரம் 5 வசனம் 7. பிறருக்கான ஜெபம். கடவுளை மற்றவர்கள் தங்கள் வாழ்க்கையில் உங்களை பெற நான் பிரார்த்தனை செய்கிறேன். 1 தீமோத்தேயு அதிகாரம் 2 வசனம் 1 முதல் 5 வரை. மன்னிப்பு வேண்டி ஜெபம். கடவுளே, நான் ஏதாவது தவறு செய்திருந்தால் என்னை மன்னியுங்கள். 1 யோவான் அதிகாரம் 1 வசனம் 19. வழிகாட்டுதலுக்கான ஜெபம். கடவுளே, இன்று நான் என்ன செய்ய விரும்புகிறாய் என்பதை காட்டு. எரேமியா அதிகாரம் 42 வசனம் 3. பாதுகாப்பிற்கான ஜெபம். கடவுளே, என்னை சுற்றி உமது கரங்களை காத்து கொள்ளுங்கள். இணைச்சட்டம் அதிகாரம் 31 வசனம் 6. விசுவாசத்திற்கான ஜெபம். கடவுளே, என் தேவைகள் அனைத்தையும் நீங்கள் நிறைவேற்றுவீர்கள் என்று நம்ப எனக்கு உதவுங்கள். மார்க்கு அதிகாரம் 11 வசனம் 24.